வீட்லயே இந்த மாரி சூப்பரா ஸ்மோக்கி ஃப்ளேவர்ல ஒரு தந்தூரி, தொட்டுக்க வந்து ஹோம்மேடா மயனீஸ், மின்ட் சட்டி இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? ஒரு 5 லெக் பீஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி, சுத்தமா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு, கீரல் போட்டுக்கோங்க. இதில உங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து கெட்டியான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணியா இருந்தா இந்த மாரி வடிச்சு கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இதில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரு 4 டூ 5 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சா கூட இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். நான் ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜில ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். மதியம் ஒரு 2 மணி போல பெரட்டி வச்சு நைட்டு 7:30க்கு ஏர் ஃப்ரையர்ல ஃப்ரை பண்ணேன். ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஒரு 3/4 வாசி நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு, அப்புறம் டைரக்ட்டா ஸ்டவ் ஃப்ளேம்ல கொஞ்ச நேரம் சுட்டு எடுத்தீங்கன்னா, தந்தூரி வந்து ரெடி. நீங்க ஓவன் இல்ல ஏர் ஃப்ரையர்ல செஞ்சீங்கன்னா, 180ல 25 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பப்போ வந்து பெரட்டி விட்டுட்டே இருங்க. இது ரெடி ஆகட்டும். மின்ட் சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் சீரகம், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர். இந்த தயிர் எல்லாமே புளிக்காத தயிரா சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தா வந்து அடிச்சு எடுத்துட்டீங்கன்னா, மின்ட் சட்னி ரெடி. அடுத்து ஹோம்மேட் மயோனைஸ் இதே மாரி தான் ரொம்ப சிம்பிள். ஒரு 2 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் பெப்பர், அ 1 முட்டை, அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா சர்க்கரை, ரீஃபண்ட் ஆயில் அதாவது எந்த ஃப்ளேவருமே இல்லாத ரீஃபண்ட் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து விட்டுக்கோங்க. இத நல்லா வந்து அடிச்சுக்கோங்க. ஒரு 2, 3 நிமிஷம் அடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயா ஒவ்வொரு டைம் விட்டு ஒரு 3 டைம் நல்லா அடிச்சு எடுத்தீங்கன்னா, மயோனைஸ் ரெடி. கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மிக்ஸி ஜார இப்ப நான் கவுத்துற மாரி கவுத்துனீங்கன்னா, கீழ கொட்டக்கூடாது. இப்படியே நிக்கணும். இதுதான் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அது கூட ஆனியனும் வந்து உப்பு, வரமிளகாத்தூள் போட்டுலாம் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்குள்ள ஏர் ஃப்ரையர்ல தந்தூரி சூப்பரா ரோஸ்ட் ஆகிருச்சு. நீங்க பட்டர் வேணாலும் மேல அப்ளை பண்ணிக்கலாம். நான் அந்த மாரி எதுவுமே தடவல. கடைசியா ஒரு சார்கோல நல்லா வந்து நெருப்புல வாட்டிட்டு, இந்த மாரி ஒரு கிண்ணத்துல வச்சு கொஞ்சம் நெய் விட்டு புகை வந்ததும் உடனே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணீங்கன்னா, அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பரா இருக்கும் தந்தூரி. நிஜமா கடையில வாங்குனது கூட இவ்ளோ டேஸ்ட்டா இருக்காது. அவ்ளோ நல்லா இருந்தது. நீங்களும் இந்த 3ம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.